ஹலோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நைட் ஆயிடுச்சு. என்னோட லுக்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் அ ஓவர் திங்கர் ஸ்பீக்கிங் அவுட். ஜஸ்ட் அ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பெர்சன் ஸ்பீக்கிங் அவுட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேண்டமா பேசுறது சேட் பிடிக்கலனா, தயவு செஞ்சு வீடியோவ இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோக்கு போய்க்கோங்க. வெல்கம் பேக் டு அன்சாராசு. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணனால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்டு கம்மியாக கேட்டுச்சுன்னா ஐம் சாரி. வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் ஓவர் திங்கிங். நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் அப்படியே வெளியே சொல்லிடலான் இருக்கேன். ஸோ நான் நிம்மதியாக போய் தூங்குவேன். ஸோ என்ன பேசணும்னு நினச்சேன்னா, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் பீயிங் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். என் கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு. அப்படியே டப்புன்னு ஃபேஸ்க்கு நேராக எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இதில் வந்து நான் ஃபேஸ் பண்ண பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் தான் அதிகம். அப்படி நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருந்தீங்கனாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருந்தாங்கனாலும், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகும். எனக்கு தெரியல நான் இதை போஸ்ட் பண்ணுவேனா இல்லையானா ஓவர் திங்கிங்னால எடுத்துட்ருக்கேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால எனக்கே நான் ஃபீல் பண்ணுறது வந்து ஐ லூஸ் பீப்புள் ஈஸிலி. ஏன்னா டப்புன்னு ஃபேஸ்க்கு நேராக சொல்லிடுவேன். இத்தனை நாளாக கூட இருந்தவங்கலாம் ஒரே செகண்டில் அப்படியே விட்டு போயிடுவாங்க. எனக்கு இது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. எப்படின்னா விட்டு போயிடுவாங்க மீன்ஸ் க்ளோஸாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டச் இல்லாமல் போயிடும். பேசுவாங்க, நார்மலாக பேசுவாங்க, யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் நோ ஒன் வில் ஆஸ்க் ஃபார் ஒப்பீனியன். இது வரைக்கும் அவ்வளோவா கம்பேரிட்டிவ்லி யாருமே என்கிட்ட ஒப்பீனியன் வந்து கேட்டது கிடையாது. கேட்டிருக்காங்கன்னா அது எங்கள் வீட்லையா இருக்கும், இல்லை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒன் ஆஃப் மை சீனியர்ஸ். அவ்வளோதான். 3 பேர் தான் என்கிட்ட இது வரைக்கும் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சொன்ன ஒப்பீனியன் அவங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஒரு ட்ராபேக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னு எனக்கு ஏன் ஒப்பீனியன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம சாய்ஸ் தப்பாக இருக்கணும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க மேபி. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடுவோம்ல. அதனால பீப்புள் வில் திங்க் யூ ஹேவ் ஆட்டிடியூட். இது வந்து நடந்திருக்கு. ஏன்னா என்ன மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க, ஐ மீன் என் கூட காண்டாக்ட் இது வரைக்கும் என்கிட்ட பேசாதவங்க வந்து எனக்கு ஓவர் ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து அவங்க வந்து நான் வந்து ஒரு ஓவர் ஆட்டிடியூடான பர்சன் அப்படின்னு நினச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 1 2 தான், மேக்ஸிமம் பர்சன்ஸ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் ஃபீல் பண்ணது, நான் எப்பயுமே ஒரு சாய்ஸாக தான் இருந்திருக்கேனே தவிர ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக இருந்தது கிடையாது இது வரைக்கும். இது எப்போல இருந்துன்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே, லைக் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஏன்னா எனக்கு அதுல இருந்தா ஞாபகம் இருக்கு. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ எனக்கு வந்து ஏஜ் 7ல இருந்து இப்போ எனக்கு 21 வயசு. இப்போ வரைக்கும் ஐ ஃபீல் த சேம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க, நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு செப்பரேஷன், நான் அவங்க கூட இல்லாதப்போ தி டாக் பிஹைண்ட் மீ. இது வந்து எனக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இஃப் எனி ஆஃப் யூ வாட்சிங், திஸ் இஸ் ஃபார் யூ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே செக்ஷன், நான் வேற செக்ஷன். எனக்கு வந்து என்னை வந்து தனியாக விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் தவிச்சிருவேன். எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் எனக்கு அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். என்னை ஒரு இடத்துக்கு தனியாக விட்டிங்கன்னா கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுவேன். அந்த மாதிரி வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே கிளாஸ்க்கு போனப்போ நான் ஒவ்வொரு பிரேக்கும் அவங்க கிளாஸ்க்கு போய் அவங்கள பார்க்க போவேன். சடனாக ஒரு பிரேக்கில் அவங்க வந்து நான் அங்கே இருக்கேன்றதே
தெரியாம என்ன பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. மீன்ஸ் வேர்ட்ஸா பேசல. தே மேட் சம் ஆக்ஷன்ஸ். அப்போ ஐ ஃபெல்ட் தே ஆர் நாட் மை ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்பயும் நான் அதேதான் நினைக்கிறேன். யூ ஆர் நாட் மை ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேளை காலேஜ்ல எப்படியும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இது வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு நெகட்டிவான விஷயங்கள். ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயம் பீயிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் என்னன்னா, செம்ம கோவம் வரும். இது வரைக்கும் என் அளவுக்கு வேற யாருக்கும் கோவம் வந்து நான் வந்து பார்த்ததே இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும். அந்த கோவத்தினால நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இழந்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த ப்ராசஸிங் டைமே ரொம்ப கம்மியா இருக்கும். டக்கு டக்குன்னு நான் வந்து ஈஸியா எல்லாத்துலயும் வந்து முடிவு எடுத்துருவேன். அந்த டெசிஷன்ஸ் வந்து நெறைய டைம் தப்பா போயிருக்கு. நான் எவ்ளோ சீக்கிரமா வந்து டிசைட் பண்றோம். ஐ மீன் எவ்ளோ சீக்கிரமா கோவப்பட்டு அவங்க கிட்ட இருந்து பிரேக் எடுக்கிறனோ, அவ்வளோ சீக்கிரமா போய் நானே சாரி சொல்லி அட்டாச் ஆயிடுவேன். அதுவும் நடக்கும். ஆனா வந்து அந்த டெசிஷன்ஸ் வந்து நெறைய டைம் தப்பா போயிருக்கு. அ ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அக்செப்டன்ஸ். அது வந்து தப்புன்னு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா, அப்பவே நான் என் மேல தான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு நான் உடனே போய் பேசிருவேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் வந்து சில இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்தனால, நான் வந்து என் டைமையும் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்போசிட் பெர்சனோட டைமையும் சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என்ன பத்தியே ரொம்ப பெருமையா நினைக்கிற விஷயம். ஏன்னா 2 பேரு 2 பேரோட டைம் சேவ் ஆயிருக்கு. டைம்னா ஒரு இயர்ஸ் ஆஃப் டைம். அந்த அளவுக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன? இன்னும் நெறைய தோணிட்டே இருக்கு. ஆனா எனக்கு அது சொன்னா தப்பாயிடும். அதனால நான் சொல்லாம மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ம். பீப்பிள் வில் நாட் அப்ரோச் யூ. உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அ இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இல்லாத பெர்சன்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த ஃபே இந்த வெளிய காமிச்சிருக்கிறது இருக்குல்ல, நான் வந்து ஏன் ஐ மீன் என்ன மாரி இருக்கவங்க மேக்ஸிமம் ஏன் வந்து இப்படி ரூடா வெளிய காமிச்சுக்கிறாங்கன்னா, டு புரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். அதுக்கப்புறம் சில டைம் இன்செக்யூரிட்டீஸ். ஏன்னா, நான் வந்து யார்கிட்டயும் போய் வந்து டக்குன்னு மாட்டிக்க கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது வந்து மெயினா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல சொல்றேன். ஏன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட டக்குன்னு பேசுறாங்கன்னா, நான் உடனே எல்லாம் அவங்க கிட்ட ஜெல் ஆயிட மாட்டேன். ஐ வில் டேக் டைம். ரொம்ப ரொம்பனா அட்லீ ரொம்ப டைம் எடுத்துப்பேன். அவங்க கிட்ட வந்து நான் ஜெல் ஆவுறதுக்கு. ஆனா, ஒரு டைம் என்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா, லைக் அவங்கள வந்து என்னை விட்டு போறதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் விட மாட்டேன். ஆனா, அந்த இனிஷியல் டேஸ் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் என் சைட்ல இருந்து ரிப்ளை வரும். மறுபடியும் என்கிட்ட இருந்து ஒரு புது கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகவே ஆகாது. இது வந்து நான் என்னோட நெகட்டிவ் பாயிண்ட்டா நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஃபார் கம்யூனிகேஷன். இதனாலேயே நெறைய குட் கம்யூனிகேஷன்ஸ நான் இழந்திருக்கேன். நெறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ நான் இழந்திருக்கேன். ஸோ ஐ ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஐ ஹேவ் டு கம்யூனிகேட் டு பீப்பிள் பெட்டர். அச்சச்சோ! கொஞ்சம் சவுண்டா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஐ அம் டிஸ்டர்பிங். பரவால்ல நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். என்னடா நெகட்டிவா போயிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ஒண்ணும் இல்லையான்னா, சொன்ன மாதிரி யூ வில் சேவ் பீப்பிள்ஸ் டைம். யூ வில் புரொடெக்ட் யுவர்செல்வ்ஸ். ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வந்து நோ வந்து டைரக்ட்டா சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் நோனா நோ தான். அது எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்ளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்னால பண்ண முடியலன்னா பண்ண முடியலன்னு டைரக்ட்டா சொல்லிருவேன். அ இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்டா பண்றோம்னு அக்செப்ட் பண்ணோம்னு ஃபீல் பண்ண மாட்டேன். இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம். எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. நான் அத பண்றேன். ஜஸ்ட் சம் ஓவர் திங்கிங் ஸ்டப்ஸ் இந்த ம் எனக்கு தெரியல. திடீர்னு இது வந்து என் ஆப்போசிட்ல இருந்து எனக்கு வந்து போடணும்னு ஆசை வந்துருச்சு. நைட்ல மூளை வேலை செய்யாதுல்ல. வெயிட் நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறது சவுண்ட்.
தெரியுதா? இது வந்து என் ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தது. ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு த வீடியோ. ம். திடீர்னு ஏன்னு தெரியல. திடீர்னு இதெல்லாம் பேசணும்னு தோணுச்சு. நான் நாளைக்கு எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். இதெல்லாம் போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் சொல்யூஷன் தேடியே ஆகணும். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களால முடிஞ்சுச்சுன்னா கம்யூனிகேட் வித் மீ. டிஎம் நான் என்னோட இன்ஸ்டா ஐடி குடுக்குறேன். கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு 2, 3 சென்டென்ஸோ இல்ல இந்த வீடியோ கீழயே கமெண்ட் பண்ணுங்க. ஐ நீட் சம் குட் philosophies. ஐ நீட் சம் குட் ஸ்டப்ஸ் ஃப்ரம் அதர் பீப்பிள். எனக்கு மண்டை வந்து குழம்பிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் தான் நடந்திருக்கு. பாசிட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் என்னதுன்னா, அங்கேயே டக்குனு பேசுறனால எல்லா விஷயமும் அந்த இடத்துலயே முடிஞ்சிரும். லைக் சண்டை போட்டாலும் எல்லாமே அங்கேயே முடிஞ்சிரும். மறுபடியும் வந்து அங்க விட்டது, அந்த இடத்துல விட்டது ஃபியூச்சர்ல வந்து எங்கேயும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. இப்போ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா இருக்கிறனால 20% தான் வந்து பாசிட்டிவ் விஷயங்களே நடக்குது. மீதி 80% ஃபுல்லா நெகட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. யூ ஆர் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். உங்களுக்கும் இப்படிதான் நடக்குதா? நீங்களும் இப்படிதான் ஃபீல் பண்றீங்களா? என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல டிஎம் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நான் மட்டும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இல்ல அப்படின்ட்டு. வீடியோக்கு நான் இன்ட்ரோவே கொடுக்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்.